அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கிலேயே திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்தான விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருந்த மாணவி தான் மிரட்டப்பட்டதாக கூறியிருந்ததாக எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. மேலும் தன்னை வன்புணர்வு செய்த நபர் தொலைபேசி மூலமாக யாரோ ஒருவருடன் பேசி தன்னை வற்புறுத்தி இருந்தார் என்ற தகவலையும் அவர் பதிவு செய்திருந்தார் எஃப்ஐஆரில். இந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே காவல்துறை ஆணையர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு மூலமாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையிலும் பாதிக்கப்பட்ட மாணவி தன்னோடு அந்த செயலில் ஈடுபட்ட நபர் தன்னை வற்புறுத்திய பொழுது யாரோ ஒருவருடன் செல்போன் மூலம் பேசுவதை போன்று பேசியிருந்தார், அவரிடம் பேசி தன்னை வற்புறுத்தி இருந்தார் என்ற தகவலை சொல்லி இருக்கின்றார். இந்த நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான வழக்கில் குற்றவாளி மற்றொரு நபருடன் தொலைபேசியில் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி கூறிய தகவலுக்கு நேர்மாறாக குற்றவாளி தனது மொபைல் போனை ஏரோப்ளேன் மோடில் வைத்திருந்ததாக சென்னை காவல்துறை ஆணையர் தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டி தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கிற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவி தான் கூறிய தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடியதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அண்ணாமலை தொடக்கத்தில் இருந்தே இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றதோ என்ற சந்தேகம் தற்பொழுது உறுதியாகி உள்ளதாகவும் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது என்று தமிழக அரசையும் குற்றம் சாட்டி இருக்கின்றார். மேலும் வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கின்றதா என்ற கேள்வி தனக்கு வலுப்பட்டு இருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டு இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பாதிக்கப்பட்ட மாணவி மீண்டும் சிறப்பு புலனாய்வு குழு மூலமாக தெரிவித்திருக்கக்கூடிய தகவலில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை வற்புறுத்தும் பொழுது யாரோ ஒருவருடன் குறிப்பிட்ட நபர் அந்த தொலைபேசியில் பேசியிருக்கின்றார் குற்றவாளி என்ற தகவல் மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையினால் காவல்துறை தொடர்ந்து இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவதாக கருதப்பட்டது தற்போது உண்மையாகி இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய அண்ணாமலை திமுக அரசு தொடர்ந்து குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகின்றது எனவும் வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கின்றதா என்ற கேள்வி வலுப்பட்டிருக்கின்றது என்றும் தன்னுடைய பதிவை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.